ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு நான் கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு காட்டுல யானை ஒன்று அமைதியாக நடந்து வந்து கொண்டு இருந்தது செல்லமே. அப்பொழுது அந்த வழியாக ஒரு பன்றி, நான் வீராதி வீரனடா, உனக்கு அது தெரியுமாடா என்று யானையை நோக்கி கிண்டலாக பாட்டு பாடியபடி எதிரே வந்தது. இந்த பன்றியை கண்டதும் யானை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டது. தன்னை கண்டு ஓரமாக ஒதுங்கிய யானையை ஏளனமாக ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தபடி அந்த யானையை கடந்து போனது இந்த பன்றி. தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்த இந்த பன்றி தன்னுடைய நண்பர்களிடம், பார்த்தீங்களா நண்பர்களே, மிகப்பெரிய காட்டு யானை என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்றது. எனக்கு வலியும் விட்டது. அந்த அளவுக்கு நான் ஒரு வீர தீர சூரனடா என்று பெருமையாக பேசிக்கொண்டு இருந்தது இந்த பன்றி. இதனை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டு இருந்த முயல் அண்ணாவும் யானையிடம் சென்று, யானை அண்ணா, தாங்கள் ஏன் அந்த பன்றியை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்றீர்கள்? அந்த பன்றி உங்களை அவனோட நண்பர்களிடம் கேவலமாக சொல்லி சிரித்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னது. அதற்கு யானையோ சிரித்து கொண்டே, முயல் தம்பி, நான் நினைத்திருந்தால் அந்த பன்றியை ஒரே உதையில் கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் பன்றியின் உடம்பு முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பன்றியை மிதித்து என்னுடைய காலை சகதியாக்க நான் விரும்பவில்லை. நீயும் கூட உன்னை யாராவது ஏளனமாக பேசினாலோ உனக்கு விரோதமாக செய்தாலோ அமைதியாக ஒதுங்கி உன்னை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று புத்தி சொன்னது இந்த காட்டு யானை செல்லமே. அன்பு செல்லமே, கதையை பாத்தியா? இந்த யானை என்ன பண்ணிச்சு செல்லங்களா? அந்த பன்றி மேல நிறைய சேரும் சகதியுமா இருந்தனால என்ன பண்ணிச்சு, இந்த யானை ஓரமா ஒதுங்கி போயிடுச்சு செல்லமே. ஆனா இந்த பண்ணி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லிச்சு பாத்தியா செல்லங்களா? பாத்தியா, இதே மாதிரிதான் செல்லங்களா, நிறைய விஷயத்துல நம்ம கூடயும் அன்பு செல்லமே இந்த மாதிரி நிறைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அத நீ கண்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நீ போராடக்கூடாது. சரியா செல்லங்களா? நீ அவங்க துன்மார்க்கன் அப்படின்னு நீ தெரிஞ்சிச்சுன்னா, எப்படி இந்த யானை என்ன பண்ணுச்சு, அது அதோட என்ன சொல்றது, அந்த பன்றி மேல இருக்கிற சேரும் சகதியும் நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய உடம்பும் அழுக்காயிரும்னு எவ்வளோ ஒரு ஓரமா ஒதுங்கி போச்சுல அன்பு செல்லமே. அதே போலதான் செல்லமே, உனக்கு விரோதமாகவும் ஏசப்பாவோட செயல்பாட்டுக்கு விரோதமாகவும் கூட யாரு பழகினாலும் அவங்க கூட சேர்ந்து நீ ரொம்ப போராடி நீ தான் ட்ரூத் அப்படின்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை செல்லங்களா. நீங்க என்ன பண்ணணும், இந்த யானை எப்படி ஒதுங்கி போச்சோ நீங்களும் அந்த மாதிரி ஒதுங்கி போயிடணும் அன்பு செல்லமே. அதுதான் நமக்கு பைபிளும் டீச் பண்ணுது. பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தேயு 5:39 இந்த வசனம் இருக்கிற இடம். பாத்தியா, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? தீமையோடு எதிர்த்து நிற்கவே கூடாது செல்லங்களா. நம்ம என்ன பண்ணணும், இந்த யானை எப்படி ஒதுங்கி போச்சோ நம்மளும் அப்படிதான் செல்லமே ஒதுங்கி போயிடணும். சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த வசனத்தை உன் மனசுல பசுமரத்தாணிய போல பதிய வச்சுக்கோங்க செல்லங்களா. ஏன்னா இது லைஃப் லாங் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த ஒரு வசனம் உங்க இருதயத்துல தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்கும், உங்க பக்கத்துல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்னும் பண்ணாம சைலண்டா ஒதுங்கி போயிருவீங்க. சரியா செல்லுங்களா? இந்த வசனம் மத்தேயு 5:39 இருக்கு. சரியா செல்லுங்களா? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை படிங்க, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. சரியா செல்லமே? பாய், குட் நைட்.